வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு 20/1/2022 ஒரு உரிமையியல் வழக்கில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பானது ஒரு சொத்துரிமை தொடர்பானது. இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக தந்தைக்கு பாத்தியப்பட்ட சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்து மகள் பங்கு பெற முடியுமா? தந்தை இறந்துவிட்டால் அந்த சொத்து மகனுக்கு போகுமா அல்லது மகளுக்கு போகுமா? இல்லை மகளுக்கும் சேர்த்து அதில் பாகம் பெற முடியுமா? ஒருவேளை மகன் இல்லாமல் மகளை மட்டும் வாரிசாக வைத்துவிட்டு 1956க்கு முன்பாக தந்தை இறந்து போனால் அவருடைய சுயச்சம்பாத் சொத்து அவன் மகளுக்கு போகுமா அல்லது அவருடைய பங்காளி மகன்களுக்கு, அதாவது ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே போகுமா அப்படிங்கிற சங்கதியை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் 1956ஆம் ஆண்டுக்கு முன்பாக இருந்த மீதாட்சரா சட்டத்தை பற்றியும் அந்த சட்ட பள்ளி குறித்தும் பல முன் தீர்ப்புகளை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிரிவி கவுன்சில் வழங்கிய தீர்ப்புகள். அதுபோக மனு சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பெல்லாம் படித்தா நமக்கு தலை சுற்றிடும். இருந்தாலும் இந்த தீர்ப்பு பர்டிகுலராக என்ன பேசுதுன்னா, 1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக தந்தை அவருடைய சுயச்சம்பாத்தியத்தை பொறுத்து எவ்வித ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டால் மகள் பங்கு பெறுவாளா அப்படிங்கிற விஷயத்தை தான் குறிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தீர்ப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக 1956க்கு முன்பாக பெண்களுக்கு சொத்துரிமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 1937ஆம் ஆண்டு பெண்கள் சொத்துரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தை பிற்பாடு ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாங்க. இந்த சட்டத்தின்படி ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சீதன சொத்தில் அவளுக்கு முழு உரிமை உண்டு. அதுபோக தந்தை தானமாக கொடுக்கும் சொத்துலையும் அவளுக்கு முழு உரிமை உண்டு. மற்றபடி பூர்வீக சொத்திலோ அல்லது சுய சம்பாத்திய சொத்திலோ ஒரு மகள் எந்தவித பாகமும் பெறமாட்டார். ஒருவேளை தந்தை தனது சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்து ஆண்களையும் பெண்களையும், அதாவது மகன்களையும் மகள்களையும் வாரிசாக வைத்துட்டு இறந்து போயிட்டால் அந்த சொத்தை மகன்கள் மட்டும்தான் பெறுவாங்க, மகள்கள் பெறமாட்டாங்க. இப்போ அடுத்த கேள்வி எப்படி வரும்னா, இப்போ மகனே இல்லை, மகள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. அப்போ 1956க்கு முன்பாக தந்தை தனது சுயச்சம்பாத்தி சொத்தை பொறுத்து எவ்வித டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் ஒரே ஒரு மகளை மட்டும் வைத்துவிட்டு இறந்து விட்டால் அவருடைய சொத்து யாருக்கு போய் சேரும்? இதுதான் கேள்வி. அதாவது 1956 சட்டத்துக்கு முன்பாக எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ தந்தை தனது சுயச்சம்பாத்தி சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட் எழுதி வைக்காமல் இறந்து போயிடுறாரு. அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு மகளும் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மனைவிக்கும் மகளுக்கும் வாழ்நாள் உரிமை கொடுக்கப்பட்டது. இதுலேயும் கூட அது எப்படி வச்சுருந்தாங்கன்னா, ஒரு ஆர்டர் வச்சுருந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு மனைவிக்கு, அதுக்கப்புறம் திருமணமாகாத மகளுக்கு, அதுக்கடுத்து உடல் ரீதியாக பலவீனமான மகளுக்கு, அதுக்கப்புறம் தான் திருமணமான மகளுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு வரையறுக்கப்பட்ட உரிமை, ஒரு வாழ்நாள் உரிமையை மட்டும்தான் அங்கே கொடுத்தாங்க. அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிச்சதில் தான் முடியும். மற்றபடி அதை ஏலினேஷன்லாம் பண்ண முடியாது. அப்படி தான் சட்டங்கள் இருந்தது. இப்போது இது தொடர்பாக தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு மிக நீண்ட தீர்ப்பு. அந்த பழைய மனு சாஸ்திரம், அந்த மீதாட்சரா சட்டம், அந்த மீதாட்சரா சட்டப்பள்ளி அதுக்குள்ளே பற்றிலாம் நாம் போகல. சுருக்கமாக இந்த வழக்கை எப்படி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, 1956க்கு முன்பாக தந்தை தனது சுயச்சம்பாத்திய சொத்தை பொறுத்து எவ்வித டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் மகளை மட்டும் வாரிசாக விட்டு இறந்து விட்டால் அந்த மகள் அந்த சொத்துரிமையை பெறுவாரா? எப்போ? 1956ஆம் ஆண்டுக்கு முன்பாக அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போக உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் தங்கம்மாள். பிரதிவாதிகள் 9 பேர் இருக்கிறாங்க. இந்த
1 முதல் 4 பிரதிவாதிகள். இவங்க யாருன்னா, அந்த தங்கம்மாளின் உடன் பிறந்த சகோதரரின் மகன்கள். அந்த சகோதரர் இறந்துட்டார் போல. அதனால் மகன்கள் தான் 1 முதல் 4 பிரதிவாதிகளாக இருக்காங்க. 5, 6 பிரதிவாதிகள் யாருன்னா, அந்த தங்கம்மாளின் உடன் பிறந்த சகோதரிகள். மீத இருப்பது யாருன்னா, இறந்து போன இன்னொரு சகோதரியினுடைய குழந்தைகள். இப்போ இந்த வாதியான தங்கம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா பெயர் ராமசாமி, எங்கள் அப்பாவுக்கு நானும் 1 முதல் 4 பிரதிவாதிகளின் தகப்பனாரான குருநாத கவுண்டரும் ராமாயி அம்மாள், இளையம்மாள், நல்லம்மாள் ஆகியோர்கள் வாரிசுகளாகும். அப்போ வாதி எங்கள் அப்பா பேர் ராமசாமிக்கு மொத்தம் 5 வாரிசு, அதில் ஒரு வாரிசு தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ராமசாமி கவுண்டரின் உடன் பிறந்த சகோதரர் பெயர் மாரப்ப கவுண்டர். இந்த மாரப்ப கவுண்டர் எங்கள் அப்பா இறப்பதற்கு முன்பாகவே 14/4/1957 இறந்து விட்டார். யார்? அந்த மாரப்ப கவுண்டர். இந்த மாரப்ப கவுண்டருக்கு குப்பையம்மாள் அப்படின்னு ஒரு மகள் இருந்தாங்க. குப்பையம்மாளும் வாரிசுகள் ஏதுமின்றி 1967 இறந்துட்டாங்க. அதனால் இந்த வழக்கு சொத்து வாரிசு அடிப்படையில் அவரது சகோதரின் பிள்ளைகளான எனக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் வந்துச்சு. இந்த வழக்கு சொத்தில் சட்டப்படி எனக்கு 5ல் 1 பாகம் இருக்குது. அதுபோல் 1 முதல் 4 பிரதிவாதிகளின் தகப்பனாரான குருநாத கவுண்டர் என் சகோதரனுக்கு 4ல் 1 பாகம் இருக்குது. அதுபோக ராமாயம்மாளுக்கு 1 பாகம், இளையம்மாளுக்கு 1 பாகம், இறந்து போன நல்லம்மாளின் வாரிசுகளுக்கு 5ல் 1 பாகம் இருக்குது. இதில் எங்கள் அண்ணன் 1 முதல் 4 பிரதிவாதிகளின் தகப்பனார் குருநாத கவுண்டர் இறந்துட்டார். அதே போல் என் சகோதரி ராமாயம்மாளும் இறந்து போயிட்டார். அதனால் எனக்குரிய 5ல் 1 பாகத்தை பிரிக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. அப்போ அந்த வாதியினுடைய வழக்கிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி யாருடைய ப்ராப்பர்ட்டி வழக்கு போடுறாங்கன்னா, அந்த மாரப்ப கவுண்டருடைய சொத்துக்கு தான் வழக்கு போடுறாங்க. மாரப்ப கவுண்டர் யார்? இந்த வாதி தங்கம்மாளின் தகப்பனாரான ராமசாமி கவுண்டரின் உடன் பிறந்த அண்ணன். சொத்து அவர் சொத்து தான். அவர் தன்னுடைய சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் 1957 இறந்து விட்டதாக வாதி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரே மகள் குப்பையம்மாள் வாரிசின்றி எப்போ இறந்துட்டதா சொல்கிறாங்க? 1967 இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. அதனால் மாரப்ப கவுண்டரின் சொத்து அவரது சகோதரர் பிள்ளைகளுக்கு சரிசமமாக பிரிக்க வேண்டும். நான் அவர் சகோதரரோட பிள்ளைகளில் நானும் ஒருத்தி, அதனால் எனக்குள்ள 5ல் 1 பாகம் வேணும்னு கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ இந்த சட்டம் செக்ஷன் 8ல் வரும். மாரப்ப கவுண்டர் ஒரு ஆண். அப்போ ஒரு ஆண் தனது சுயச்சம்பாத்திய சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட் எழுதி வைக்காமல் இறந்து போனாலும் செக்ஷன் 8ல் கண்ட பிரகாரம் பிரியணும். செக்ஷன் 8(1)ல் தாய், மனைவி, பிள்ளைகள் வருவாங்க. அதே மாதிரி கிளாஸ் 2ல் ஒரு 9 டிவிஷன் இருக்கும். அதில் ஒவ்வொரு டிவிஷனாக வருவாங்க. அதில் ஒரு டிவிஷனில் சகோதரன் சகோதரி வருவாங்க. இது இப்போ நடைமுறையில் இருக்கிற சட்டம். நாம் இப்போ பேசுகிறது எல்லாமே 1956க்கு முன்பாக. ஆனால் வாதி வழக்கில் என்ன சொல்கிறாங்க? மாரப்ப கவுண்டர் 1957 தான் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. அவருடைய மகளான குப்பாயம்மாள் 1967 இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. அதனால் எனக்கு பங்கு வேணும்னு கேட்குறாங்க. இந்த வழக்கிற்கு இந்த பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அநேகமாக இதில் கட்சி பண்ணுறது குருநாத கவுண்டருடைய பிள்ளைகள், அதாவது 1 முதல் 4 பிரதிவாதிகள் தான். அவங்க என்ன பதில் போடுறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு சொத்து மாரப்ப கவுண்டரின் சுய சம்பாத்திய சொத்து. மாரப்ப கவுண்டர் ஒரு நீதிமன்ற ஏலத்தின் மூலமாக 1938 இந்த வழக்கு சொத்தை கிரயம் வாங்கினார். அதனால் இந்த வழக்கில் கண்ட சொத்து மாரப்ப கவுண்டரின் தனிப்பட்ட சொத்து. ஆனால் மாரப்ப கவுண்டர் 1967 இறந்து விட்டார் அப்படிங்கிறது உண்மை இல்லை. உண்மையிலேயே மாரப்ப கவுண்டர் 11/5/1949 அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே இறந்து விட்டார். ஆனால் இந்த வாதி இந்த 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இறந்தது போல பிளைண்ட்டில் சொல்லியிருப்பது தப்பு.
1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே மாரப்ப கவுண்டர் இறந்து விட்டதால் அவரது ஆண் வாரிசாக அவரது சகோதரர் மகனான இந்த குருநாத கவுண்டரை மட்டும்தான் கருதணும். பெண் பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கிடையாதுன்றார். அப்போது ராமசாமி கவுண்டருக்கு ஒரே பையன்தான், மற்ற நாளும் பொட்ட பிள்ளை. யார்? குருநாத கவுண்டர் பையன். இந்த வாதி லேடி, 5-6 பிரதிவாதிகள் லேடி, 7 முதல் 9 பிரதிவாதி தாயாரும் லேடி. அப்போ ஒரே பையன் தான். அப்போ மாரப்ப கவுண்டர் எந்த டாக்குமெண்ட் எழுதி வைக்காமல் செத்து போயிட்டார். அப்போ எப்போ செத்து போயிட்டார்? 1956க்கு முன்பாக செத்து போயிட்டார். அப்போ அவருடைய சொத்து யாருக்கு போகணும்? அவருடைய ஒரே ஆண் வாரிசுக்கு தான் போகணும். அவருக்கு டேரக்ட் வாரிசு யாரும் இல்லை. ஏன்னா அவன் மகளான குப்பையம்மாலும் செத்து போயிடுச்சு. அப்போ யார் வாரிசு? சகோதரர் பிள்ளைகள் தான் வாரிசு. சகோதர பிள்ளைகள் ஆண் வாரிசு யார்? குருநாத கவுண்டர். அதனால் குருநாத கவுண்டருக்கு மட்டும்தான் சொத்து, பொட்ட பிள்ளைகளுக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் இந்த வாதி தங்கம்மாள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா, வழக்கு சொத்து மாரப்ப கவுண்டரின் சுயச்சம்பாத்திய சொத்து. இந்த சொத்தை 1938 ஒரு நீதிமன்ற ஏலத்தின் மூலமாக மாரப்ப கவுண்டர் கிரயம் வாங்கியிருக்கிறார். அதனால் இதை மாரப்ப கவுண்டரின் தனிப்பட்ட சொத்து. ஆனால் மாரப்ப கவுண்டர் எப்போது இறந்தார் அப்படிங்கிறது இந்த வழக்கில் முக்கிய பிரச்சனை. மாரப்ப கவுண்டர் 14/4/1957 இறந்து விட்டதாக வாதி சொல்கிறாரு. ஆனால் பிரதிவாதிகள் மாரப்ப கவுண்டர் 15/4/1949 இறந்து போனதாக கூறுறாங்க. ஆனால் சாட்சியம் மற்றும் ஆவணங்களை பரிசீலனை செய்கையில் மாரப்ப கவுண்டர் இந்த பிரதிவாதிகள் கூறுவது போல 15/4/1949 தான் இறந்து போயிருக்காரு. இது சாட்சியங்கள் மூலமாக தெளிவாக தெரிய வருகிறது. அதனால் 1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக மாரப்ப கவுண்டர் இறந்து போனதால் பெண் பிள்ளைகளுக்கு சொத்துல எதுவும் பங்கு கிடையாது. அவருக்கு ஒரே ஆண் வாரிசு குருநாத கவுண்டர் மட்டும்தான். அதனால் வாதிக்கு வழக்கு சொத்தில் எந்த பாகமும் கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதனை எதிர்த்து இந்த வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க. முதல் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுது. சரி, ஹைகோர்ட்டில் தான் போடுறாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஹைகோர்ட் தான் போகுது. ஹைகோர்ட் கீழமை நீதிமன்ற தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க? 1956ஆம் ஆண்டு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே மாரப்ப கவுண்டர் இறந்துட்டதுனால அங்கிருந்து வாரிசு உரிமை தொடங்கிறோம். அப்போ அவருக்கு வாரிசு யாருன்னு பார்த்தா அவர் சகோதர மகனான குருநாத கவுண்டர் மட்டும்தான் வாரிசு. பெண் பிள்ளைகளுக்கு வாரிசு கிடையாது. அதனால் விசாரணை நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாங்க வாங்கி. அதனை எதிர்த்து செகண்ட் அப்பீல் எங்கே வருது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கு சொத்தை மாரப்ப கவுண்டர் 15/12/1938 ஒரு நீதிமன்ற ஏலம் மூலமாக கிரயம் வாங்கியிருக்கிறாரு. அதனால் இந்த வழக்கில் கண்ட சொத்து அவருடைய தனிப்பட்ட சொத்து. அவர் இந்த சொத்தை ஒருபோதும் கூட்டு குடும்ப சொத்தாக அனுபவித்தது கிடையாது. இது கூட்டு குடும்ப சொத்தும் கிடையாது. மாரப்ப கவுண்டர் மரணத்திற்கு பிறகு சொத்து அவருடைய மகளான குப்பையம்மாளுக்கு வாரிசு அடிப்படையில் சேர்ந்தது. குப்பையம்மாள் 1967 வாரிசுகள் ஏதுமின்றி இறந்து விட்டதால் அவரது சகோதரர் ராமசாமி கவுண்டரின் பிள்ளையான வாதி உட்பட இதர பிள்ளைகளுக்கும் சரிசமமாக போக வேண்டும். மாரப்ப கவுண்டரின் சகோதரர் தான் ராமசாமி கவுண்டர். அதனால் ராமசாமி கவுண்டரின் அனைத்து பிள்ளைகளுக்கும் இதில் சரிசம பங்கு இருக்குது. ஆனால் கீழமை நீதிமன்றம் தவறாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதனால் அதை செட்டசைட் பண்ணி நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க. இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா, மாரப்ப கவுண்டர் கூட்டு குடும்ப நிதியில் இருந்து தான் நீதிமன்றத்தை ஏலத்தின் மூலமாக அந்த சொத்தை கிரைய வாங்கியிருக்கிறாரு. எனவே மாரப்பர் கிரைய வாங்கின இந்த வழக்கு சொத்து ஒரு இந்து கூட்டு குடும்ப சொத்து. மாரப்ப கவுண்டருக்கு ஆண் வாரிசு இல்லை. அவரின் சகோதரர் மகனான குருநாதர் கவுண்டர் மட்டுமே இருக்கிற ஒரே ஆண் வாரிசு. மாரப்ப கவுண்டர் 1949ஆம் ஆண்டு, அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே இறந்து போனதால் வாதியும் இதர சகோதரிகளுக்கும் வழக்கு சொத்தில் பங்கு கேட்க முடியாது. மாரப்ப கவுண்டர்களுக்கு அவர்கள் ஒரு வாரிசாகவும் ஆக முடியாது. ஆண் பிள்ளையான குருநாதர் மட்டுமே வாரிசு. அதனால் வாதிக்கு எந்த காலத்திலும் வழக்கு சொத்தில் 5ல் 1 பாகம் கிடையாது.
மாரப்ப கவுண்டர் 1949 இறந்து போனதால் வாரிசுரிமை 1949ஆம் ஆண்டு தொடங்கிவிடும். அதனால் அவரின் மகளான குப்பையம்மாளுக்கு கூட வழக்கு சொத்தில் பங்கு கிடையாது. மாரப்ப கவுண்டர் இருந்த ஒரே வாரிசான குருநாத கவுண்டருக்கு மட்டுமே வழக்கு சொத்து முழுவதும் பாத்தியப்பட்டது. அந்த வகையில் இந்த வழக்கு சொத்து குருநாத கவுண்டருக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து. 1956ஆம் ஆண்டு சட்டம் வந்த பிறகு அந்த சொத்தில் பங்கு இருக்குது, எனக்கு வேணும்னு கேட்டு இந்த வாதி வழக்கையே தாக்கல் செய்ய முடியாது. இதெல்லாம் சரியாக கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றங்கள் வாதியோட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த செகண்ட் அப்பீலை நீங்கள் அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்ச நீதிமன்றம் மனு தர்மம், அந்த தர்மம், பிரம்ம தர்மம், இந்து பள்ளி, மீதாட்சரா சட்டம், அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு என்னென்னே புரியலை. அதை புரிஞ்சுக்கிடணும்னா நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் இதை படித்தா தான் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா அந்த கான்செப்ட் நமக்கு இப்போ தேவையில்லை. இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கா இப்போ நமக்கு தேவை அப்படின்னா 1956க்கு முன்பாக ஒரு ஆண் தனது சொத்தை பொறுத்து எவ்வித டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் செத்து போயிட்டா அந்த சொத்து ஆண் வாரிசுக்கு தான் போகுமா, இல்லை பொட்ட பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டா? இதுதான் ஒரே கேள்வி. சுப்ரீம் கோர்ட்டு பிரிவி கவுன்சில் வழங்கிய தீர்ப்புகள், பல புத்தகங்கள், முல்லா இந்து சட்டம் ஆகியவற்றை பரிசீலனை செய்து இறுதியாக இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாரப்ப கவுண்டர் 15/4/1949 இறந்து போயிருக்கார். 2 கீழமை நீதிமன்றங்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மாரப்ப கவுண்டர் 15/4/1949 தான் இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இப்போ 1949 மாரப்ப கவுண்டர் இறந்து விட்டார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டதுனால அடுத்த கேள்வி என்ன எழுது? 1949ஆம் ஆண்டு இறந்து போன மாரப்ப கவுண்டருக்கு சொந்தமான சொத்தில் யாரெல்லாம் பங்கு பெற உரிமையுடையவர்கள்? நீதிமன்ற ஏலத்தில் மாரப்ப கவுண்டர் வாங்கிய சொத்து அவருடைய தனிப்பட்ட சொத்தா, அல்லது கூட்டு குடும்ப நிதியிலிருந்து வாங்கப்பட்ட இந்து கூட்டு குடும்ப சொத்தா அப்படிங்கிறத பரிசீலிக்கணும். இப்போ வாதி என்ன சொல்கிறாங்க? இது மாரப்ப கவுண்டருடைய தனிப்பட்ட சொத்துன்னு சொல்கிறாங்க. பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க? குடும்ப நிதியிலிருந்து அந்த சொத்தை வாங்கினதுனால அது இந்து கூட்டு குடும்ப சொத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் இந்த கேள்விகள் தொடர்பாக எந்த இஷ்யூஸும் ஃப்ரேம் பண்ணலை. தரப்பினர்களும் இது தொடர்பாக எந்த ஒருயான சாட்சியங்களிலையும் முன்னிலைப்படுத்தலை. இருப்பினும் பிரதிவாதிகள் அவங்களுடைய எதிர் வழக்குரையில் சொத்தை மாரப்ப கவுண்டர் ஏல விற்பனையில் வாங்கியிருக்கிறார், அதனால் அது அவருடைய பிரத்யேக சொத்து, அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. மாரப்ப கவுண்டர் இந்து கூட்டு குடும்ப நிதியிலிருந்து சொத்தை வாங்கியதாக பிரதிவாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் எங்கேயும் வாதாடலை, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்லலை, ப்ரூஃப் ஆடிட்லையும் சொல்லலை. நீதிமன்ற ஏலத்தில் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு இந்த பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறதுனால அதை பிரதிவாதிகள் கொடுக்கும் ஒரு ஒப்புதலாக கருதணும். இது அவருடைய தனிப்பட்ட சொத்து தான் அப்படின்னு கருதணும். அதனால் இப்போ அப்பீலில் இது குடும்ப நிதியிலேருந்து வாங்கப்பட்டதுனால இது இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு இந்த பிரதிவாதிகள் வாதிடுவதை ஏற்க முடியாது. 1956க்கு முன்பாக இறந்து போன மாரப்ப கவுண்டருக்கு சொந்தமான சுயார்ஜித சொத்தை அவருடைய மகளான குப்பையம்மாள் வாரிசுரிமை மூலம் பெறுவாரா, அல்லது மாரப்ப கவுண்டரின் சகோதரர் மகனான ஆண் வாரிசான குருநாத கவுண்டர் பெறுவாரா? இதான் கேள்வி. இப்போ குருநாத கவுண்டர் சுயசம்பாத்தி சொத்துன்னு டிசைட் பண்ணியாச்சு. குருநாத கவுண்டர் 1949ஆம் ஆண்டு இறந்து விட்டார் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ அடுத்த கேள்வி என்னது? 1956ஆம் ஆண்டுக்கு முன்பாக இறந்து போன மாரப்ப கவுண்டரின் சுயார்ஜித சொத்தை அவருடைய மகளான குப்பையம்மாள் வாரிசுரிமை மூலம் பெறுவாரா, அல்லது மாரப்ப கவுண்டரின் சகோதரர் மகனான இந்த குருநாத கவுண்டர் பெறுவாரா அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா 1956க்கு முன்பாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படலை, ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் சொத்து. ஆனால் இங்கே பிரச்சனையே என்னென்னா, மாரப்ப கவுண்டருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் பொட்ட பிள்ளையை மட்டும் வச்சுட்டு செத்து போயிட்டார். யாரா? குப்பையம்மாள். இப்போ குப்பையம்மாள் வருவாங்களா, இல்லை குப்பையம்மாளுக்கே சொத்து கிடையாது,
ஒரே இருக்கிற வாரிசு யார்? அவர் சகோதர மகனான குருநாத கவுண்டர் தான். இப்போ குப்பையம்மாளுக்கு போகுமா, குருநாத கவுண்டருக்கு போகுமா அப்படிங்கிறது முக்கிய கேள்வி. 1956ஆம் ஆண்டுக்கு முன்பு உயிலெழுதாமல் இறந்து போன தந்தையின் தனிப்பட்ட சொத்தை அவருடைய ஒரே மகள் வாரிசுரிமை அடிப்படையில் பெற முடியுமா? அவ்வாறு பெற்றுவிட்டால் அந்த மகளின் மரணத்திற்கு பிறகு அந்த சொத்து யாருக்கு போய் சேரும்? எவ்வளோ அழகாக கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்படிலாம் கொஸ்டின்லாம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் பல ப்ரிவி கவுன்சில் வழங்கிய தீர்ப்புகள், இந்த மீதாட்சரா சட்டப்படியில் சொல்லியிருக்கிற விஷயங்கள், இந்து லா புக்ஸில் சொல்லியிருக்கிற விஷயங்களெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, சொத்து மாரப்ப கவுண்டரின் சுய சம்பாத்திய சொத்து. அவர் இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக 1949ஆம் ஆண்டு இறந்து போனார். அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்திருக்கிறார். அவர் பெயர் குப்பையம்மாள். அப்போ மாரப்ப கவுண்டர் தனது சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்து எவ்வித ஆவணங்களும் எழுதி வைக்காத நிலையில் அவரது ஒரே மகளான குப்பையம்மாளை வாரிசாக வைத்துவிட்டு இறந்து போயிட்டால் மாரப்ப கவுண்டரின் சொத்து அவரது மகளான குப்பையம்மாளுக்கு தான் போகும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ குப்பையம்மாளும் எவ்வித டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் 1967 இறந்து போனார். எப்போ இறந்து போகிறாரு? 1967. 1956 சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இறக்கிறார். மாரப்ப கவுண்டர் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக இறக்கிறாரு. அவரது மகள் நடைமுறைக்கு வந்த பிறகு இறக்குறாங்க. இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரு பெண்ணுக்குரிய சொத்துக்கள் எவ்வாறு பாகம் பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 15 விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த சட்டப்பிரிவு 15 சப்கிளாஸ் 2 படி குப்பையம்மாள் சொத்து, குப்பையம்மாள் கிடைச்ச சொத்து அவரது தந்தையான மாரப்ப கவுண்டரின் சகோதரர் பிள்ளைகளான இந்த வாதி உட்பட இதர பிள்ளைகள் அனைவருக்கும் சரிசமமாக போய் சேரும். அதனால் அந்த வாதிக்கு வழக்கு சொத்தில் 5ல் 1 பாகம் உண்டு அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த தீர்ப்பு மிக தெளிவாக என்ன பேசுதுன்னு பாருங்கள். 1956ஆம் ஆண்டுக்கு முன்பாக தந்தை தனது சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்து ஆண் வாரிசுகள் ஏதும் இல்லாத நிலையில் ஒரு மகளை மட்டும் வாரிசாக வைத்துவிட்டு இறந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவர் இறந்த பிறகு அந்த சொத்து அவரது மகளுக்கு வந்துடும். அவர் மகள் எப்போ இறந்து போயிடுறாங்க? 1956 சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இறந்து விட்டதுனால இங்கே இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 அப்ளை ஆயிரும். அந்த சட்டத்தின் பிரிவு 15 சப்கிளாஸ் 2 படி குப்பையம்மாள் அந்த பெண் எவ்வித ஆவணங்களும் எழுதி வைக்காமல் வாரிசின்றி இறந்து போனால் சொத்து யார்? அவர் தந்தையின் சகோதரர் பிள்ளைகளான இந்த வாதி உட்பட அனைவருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு மிக தெளிவாக பேசுது. நீதிமன்றங்களில் இது போன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்போ அடுத்தடுத்த கேள்வி வரும். இப்போ மாரப்ப கவுண்டர் குப்பையம்மாளை மட்டும் வாரிசாக வைத்துவிட்டு 1949 இறந்து போயிடுறார். இப்போ குப்பையம்மாள் கூட எக்ஸ்னு ஒரு ஆண் மகனையும் வைத்துவிட்டு அவர் இறந்து போயிறாருன்னா சொத்து என்னாகும்? குப்பையம்மாளுக்கு சொத்து போகவே போகாது. ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போயிடும்? அந்த மகனுக்கு மட்டும்தான் போயிடும். இப்போ குப்பையம்மாள் வாரிசின்றி இந்த வழக்கில் இறந்துருக்காங்க. இப்போ குப்பையம்மாளுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. சொத்து யாருக்கு போகும்? குப்பையம்மாள் எப்போ இறக்குறாங்க? இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இருக்கிறாங்க. அப்போ குப்பையம்மாள் ஒரு வேளை ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் வாரிசாக வைத்துவிட்டு இறந்து போயிட்டால் அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்காக மகனுக்கும் மகளுக்கும் ஈக்குவலாக போயிடும். மிக அருமையான தீர்ப்பு. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.